வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் கடகராசியில் வர்றாரு. கடகராசியில் செவ்வாய் நீச வீடு. அதில் சனியினுடைய நட்சத்திரத்தில் வர்றது நமக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி வர்றாரு. மே 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 30 நாட்களில் செவ்வாயினுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து 12 லக்னத்துக்கும் பார்க்கணும். கடக லக்னத்திற்கு செவ்வாய் கிரகம் கடக ராசிக்கே வர்றாரு, நம்மளுடைய லக்னத்துக்கே வர்றாரு. இதுல சனி நட்சத்திரத்துல ஏப்ரல் 12ஆம் தேதி மே 12ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி நட்சத்திரத்துல சனியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றாரு. அதுக்கப்புறமும் சனி நட்சத்திரத்துல அது கடகராசியில வேற நட்சத்திரத்துல போவாரு. பட் சனி நட்சத்திரம் சனியோட செவ்வாய் கொள்ளக்கூடிய ஒரு உறவு, சுப விளைவான உறவு. இதைத்தான் எடுத்துக்கிறோம். இப்ப கடகத்துக்கு 9ஆம் இடம் மீனம். இந்த 1-9 அப்படிங்கிறது ஒரு சுப பார்வை, சுப விளைவு. அப்ப சனியும் சனி நட்சத்திரத்துல இருக்காரு, செவ்வாயும் சனி நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த நட்சத்திர தொடர்பு என்பது நம்ம லக்னத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு புதிய சுப விளைவை ஏற்படுத்துறது. நல்ல விளைவு தான். ஆனா கிரகங்கள் ஒண்ணுக்கு பகை. அதை மட்டும் நம்ம மனசுல வாங்கிக்கணும். சரி, நல்ல விளைவு எப்படி வரும் அப்படின்னா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, பெரிய மேல் படிப்பு சம்பந்தப்பட்டது, பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, பூர்வீகம் சார்ந்து தந்தை வர்க்கம் சார்ந்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டது, அரசியல் பொது தொடர்பு சம்பந்தப்பட்டது. இத்தனைக்கும் பாசிட்டிவா தான் இருக்கு, நல்லதுதான் பண்ணும். ஆனா இதுல நமக்கு சனியோ செவ்வாயோ நம்ம ஜாதகப்படி கெட்டவரா வந்துடக்கூடாது. 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பா வந்துட்டால் இந்த புரிதல் ஒரு முரண்பாடான புரிதலாக போய்விடும். ஒரு வேலையை செய்யத்தான் போனேன், நானும் எங்க ஃபாதரும் சேர்ந்து இன்வால்வ் ஆனோம். கடைசியில அவர் எனக்கு பிரச்சனை ஆயிட்டாரு. நான் செய்யறது அவருக்கு பிடிக்காம போயிடுச்சு. அவர் ரொம்ப ஓவரா நம்மளை பேசிட்டாரு. நம்மளை மனஸ்தாபம் அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் உருவாயிருச்சு. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச போய் அதில் ஒரு பிரச்சனை உண்டாயிருச்சு. மேல் படிப்பு சம்மந்தப்பட்டு நம்ம அப்ளை பண்ண போய் அதில் ஒரு ஹெல்டப் ஆயிடுச்சு. நான் கேட்ட கல்வி கிடைக்கல, அல்லது எனக்கு அங்கே ஒரு டிகிரேடான ஒரு ரிமார்க் பண்ணுறாங்க. ஒரு பிரயாணம் பண்ணலான்னு இருந்தேன், தீர்த்த யாத்திரை போகலான்னு இருந்தேன். அந்த பிரயாணத்துல சில அசௌகரியங்கள் எனக்கு ஏற்படுது. அதுல காலதாமதமோ டேட்டு மாற்றமோ அசௌகரியங்களோ நம்மளுக்கு உண்டாக்குறாங்க. ஒரு விசா மாதிரியோ அல்லது நமக்கு ஒரு ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது. இப்போ அது ஒரு முகவரி சம்பந்தப்பட்ட ஆவணங்களா இருக்கலாம், ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதில் ஒரு தேவையற்ற டிலே உண்டாகுது, தேவையற்ற கேள்விகள் வருது, அது ஒரு பிரச்சனையாகுது. நம்ம நினைச்ச நேரத்துக்கு ஈஸியாக முடியல. இப்படிப்பட்ட சூழல்கள் அங்கே உருவாகுது. ஆனால் பாவம் நல்ல பாவம் தான், ஒரு செயலை செய்ய வைக்குது, ஒரு நல்ல செயலாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அதில் நம்ம ஜனன ஜாதகப்படி செவ்வாயோ சனியோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புக்கு போய் கெட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா வராது, நல்லா இருக்கும். பாசம், நேசம், குடும்ப வாழ்க்கை, பெற்றோர்களுடைய வாழ்க்கை, சகோதர சார்ந்த உறவுகளுடைய வாழ்க்கை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கு, நல்லா இருக்கு. இதுல ஒரு 15 நாள் சுக்கிரனும் ஜாயின் ஆகுது. அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி சுக்கிரனும் சனி நட்சத்திரத்துல இருக்கும்போது சுக்கிரன் சனி சேர்க்கை கொடுக்குது. இங்க செவ்வாய் லக்னத்துல இருக்குது. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பலனை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில பேருக்கு 2ஆம் திருமணம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டக்குன்னு செட் ஆகும். புதிய நபர்களுடைய பழக்க வழக்கம் உருவாகும். அதே மாதிரி புதிய ஒரு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், ஒப்பந்தம், இது சார்ந்த நன்மைகளும் நடக்கும். புது நபர்கள் சந்திப்பு நடக்கும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒரு குரு கிடைக்கிறது, புதிய ஒரு பாதை கிடைக்கிறது. நான் ஒரு டெக்னிக் ஒரு உபாசனை மார்க்கத்தை இப்போ புதுசாக நான் பயில போகிறேன். இந்த மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே கொடுக்கும். இப்போ சுக்கிரன், சனி, ராகு கூட அங்கே இருக்காரு.
இப்போ இந்த சுக்கிரன், சனி, ராகு. ராகு வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கிறனால அந்த டாபிக் எடுக்கலை. பட் சுக்கிரன் சனி சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால, செவ்வாயும் அங்கே இருக்கிறனால, இப்போ நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி சார்ந்த உறவுகள், சகோதர வர்க்கம், பெற்றோர் வர்க்கம், அனைத்து உறவுகள் சார்ந்தும் இதில் வந்து இன்வால்வ் ஆகி நமக்கு ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும். நல்லபடியாகவே நடத்தி கொடுக்கும். அதில் சந்தேகம் இல்லை. இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கேஷ் இன் ஹேண்டுன்னு அர்த்தம். அதாவது நம்ம கையில் இருக்கிற பணம் அது வந்து கொஞ்சம் சேர்த்தலான்னு நினச்சிருப்போம், அல்லது சேர்த்து வச்சது செலவாயிருக்கும். அது வந்து நமக்கு கைப்பணம் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் உருவாகும். அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு வந்து நமக்கு அந்த சூழ்நிலை ஏற்படும். அதே சகோதர வர்க்கம், பின் சகோதர வர்க்கம், ஒரு இடம் மாத்துறது, டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு, ஒருத்தரை சந்திக்கிறது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் அற்புதமாக நடக்கும். நல்லா வந்து பாசிட்டிவாக நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, ஒப்பந்தம் போடுறது, இடம் விற்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. வீடு கட்டுறது அதுவும் சாதகமாக இருக்குது. வாகனம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இதுக்கெல்லாம் போய் ஒரு டெஸ்ட் ரைடு பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு, அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். படிக்கிற இப்போ மாணவர்களுக்கும் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். கலைகள் புதுசாக பயிர்வதற்கான ஆர்வம் வரும். புது புது கலைகள் நாம் படிக்கலாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன், அதுக்கெல்லாம் இப்போ தகுந்த நேரம் கரெக்டாக நல்லா செட் பண்ணி கொடுத்துரும். வேலை சார்ந்த விஷயம் அப்படின்றதுக்கு சில பேர் மாறலான்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றி அமைக்கும். வேறு இடத்துல வேலை தேடுறேன் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிங்கனாலே டக்குன்னு ஒரு இன்டர்வியூ வரும். அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு ரொம்ப பலமாக இருக்குது. அதனால் திருமண காரியங்களுக்கு வரன் பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உறுதி பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவங்களுக்கு அவங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு காலம் இது நல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் இந்த முரண்பாடுகள் இல்லாமல் நம்ம வந்து பழகணும் அப்படின்னா அது பாசிட்டிவாக நடக்கும். கோயில் காரியங்கள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு போக்குவரத்து சம்மந்தப்பட்டது, ஒரு ட்ரிப்பு போகலான் இருக்கேன் போயிட்டு வர்றது, ஒரு கோயிலுக்கு ட்ரிப்பு போகலான் இருக்கேன் போயிட்டு வர்றது, மேல்கல்வி பிஹெச்டி படிக்கிறது, இது சார்ந்த நன்மைகள்லாம் நல்லா இருக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி பண்ணிக்கணும். அதாவது ஒரு டெஸ்டிங் பண்ணுறது, ட்ரையல் பார்க்குறது, சாம்பிள் ஒர்க் பண்ணுறது, ஒரு கேன்வாஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறது, டிசைனிங் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சொந்த தொழில் நடத்துகிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டிங்கன்னா அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக உங்களுக்கு பிஸ்னஸ் அதிலிருந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாவங்கள் இதை செய்ய சொல்லுது. நம்ம சொந்த ஒரு தொழிலில் இருக்கோம்னா இந்த ஒரு மாதத்துக்கு இந்த பாவம் இந்த சொல்றக்கூடிய பாவத்தை நாம பயன்படுத்தினால நமக்கு அது பின்னால நன்மை தரும்னு புரிஞ்சுக்கணும். மூத்த சகோதரி வகை, நண்பர்கள் வகை, உற்சாகம், ஒரு இப்போ டூர் போயிட்டு வர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கு. இப்போ மூலதனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மூலதனம் பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்காது. ஏன்னா இங்கே கேஷ் இன் ஹேண்டு வந்து கரைஞ்சு போச்சு. அதுக்காக நம்ம போய் கடனை வாங்க முயற்சி பண்ணால் கூட, நம்ம ஒரு கைமாற்றி கேட்டால் கூட அந்த பணப்புழக்கம் வந்து அங்கே ரூட்டு செட் ஆகாது. கேட்டால் கூட கேட்ட இடத்துல கிடைக்காது. ஸோ அதனால் சந்தோஷமாக இருங்க, ஆன்மீகத்தை நாடுங்க, பக்தி பரவசத்துக்கு நல்லா இருக்கு, உறவுகளுக்கு நல்லா இருக்கு, திருமண காரியங்களுக்கு நல்லா இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர உறவை மேம்படுத்திக்கிறதுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.